மக்கள் தாமே ஆரறி உயிரே. தொல்காப்பியம். அன்பர்களே, அறிவுநிலை என்ற தலைப்பில் சுட்டறிவு, அதாவது மனிதனின் 7ஆம் அறிவின் முந்தைய பதிவின் தொடர்ச்சி, 8ஆம் அறிவு, அதாவது சுகாதீத அறிவு, அதை பற்றி சற்று சிந்திப்போம். சித்தர்கள், ஞானிகள் மனிதனிடம் பகுத்தறியும் 6ஆம் அறிவை தாண்டி மேலும் 2 அறிவு நிலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியதை ஏற்கனவே பார்த்தோம். இன்பம் இன்பம் இன்பம், இன்பத்துக்கோர் எல்லை காணில், துன்பம் துன்பம் துன்பம். மகாகவி பாரதியார். பகுத்தறிவின் முதிர்ச்சியே விஞ்ஞான அறிவு ஆகும். விஞ்ஞான அறிவினால் அளவற்ற உலக போக இன்பங்களை அனுபவிக்கிறான். இன்பத்தின் முடிவில் துன்பமே காண்கிறான். தன்னை அறிய தனியறிவாய் நின்றருளும் நின்னை அறிந்து, என் அறிவை நீங்கி நிற்க வேண்டாவோ. மகாகவி பாரதியார். ஆறறிவு படைத்த மக்கள் அறிவை மேல்நிலைக்கு உயர்த்தி, ஆன்மாவாம் தன்னை அறியும் அறிவாம் சுட்டறிவு 7ஆம் அறிவு. இப்படி தன்னை அறியும் முயற்சியின் பாதையில் 7ஆம் அறிவை கடந்து உள்ளத்தமைதி பெற தன்னை அறிந்த தவசாதனையிலே அனுபவமாக உணர்ந்த அறிவு சுகாதீத அறிவு. அதாவது பேரறிவாம் பிரம்மமான பூரணத்துவம் பெறுகிறான். இந்த பூரணத்துவ நிலையே சுகாதீத அறிவாம் 8ஆம் அறிவு, அதாவது எல்லையற்ற அகண்ட பெருவெளி. ஞானயோகி ரத்தின சர்க்குரு அவர்கள் அளித்த ஞானானுபூதி வேதபோதம் என்ற நூலிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒலிவடிவில் அளித்தவர் யோகி அருள்செல்வம்.